ஹரி ஹரி, அந்த பால் நீங்கள் நேராக மேனுக்கு பின்னாடி நிற்கிறீங்க. நான் அவன் கால் வழியாக போடாமல் நான் என்னால் போடவே முடியாது. இல்லை, என்னோட வியூவில் வந்து நீங்கள் அவனுக்கு பின்னாடி நேராக நிற்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா ரன்ஸும் நீங்கள் டுவர்ட்ஸ் போஸ்ட் கொடுக்க பாருங்க. ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். நிறைய பால் வந்து உங்களுக்கு நீங்கள் நீங்க ரெண்டு பேரும் எப்ப பாஸ் பண்றீங்கங்கிறது என்னால ஜட்ஜ் பண்ண எனக்கு எப்ப ரன் இல்ல. அதுதான் நீங்க என்ன பண்ணணும், நீங்க வரும்னு நினைச்சு நீங்க போஸ்ட்க்கு வரும்னு நினைச்சுக்கோங்க. ஏன்னா நான் அவங்கள ஃபேக் பண்ணுவேன், உங்களை ஃபேக் பண்ண முடியாது என்னால. அவங்கள ஃபேக் பண்ணணும். டிலே ஆனாலும் நீங்க அங்க கேப் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா பாஸ் முடிஞ்ச அளவுக்கு வந்துருவாங்க. ஆனா வைடா போறதோட நீங்க வந்து டுவர்ட்ஸ் போஸ்ட் ரன் பண்றது ஈஸி. 51 மற்றவங்களை ஜட்ஜ் பண்ணுற மாதிரி ஜட்ஜ் பண்ணாதீங்க. போடாத மாதிரி தான் இருக்கும். கரெக்டாக முடியுமா? சரிங்களா? உங்களுக்கு வரும்னு ஒரு நம்பிக்கையோடு இருங்க. ஆனால் அவங்க தானே உங்களுக்கு வரும்னு நம்பிக்கையோடு ரீபவுண்டில் கூட நீங்கள் ஹாஃப் தாண்டி கீழே வர வேண்டிய ஓகே 10 இருக்கா? இல்லை இதை கரெக்டாக முடிச்சிட்டிங்கன்னா அடுத்து உள்ளே போனீங்க. இல்லை, இது ஆக்சுவலாக இது வந்து ஒரு இன்னொரு 2 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா 4 மினிட்ஸ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ஒரு வீடியோ கேன்சல் ஆகிடுச்சு, திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணோம். ஆமாம் 4 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு. அந்த கணக்கு பண்ணி நீங்கள் இங்கே ரன் கொடுக்கும்போது வைடில் வரலாம். அங்கே கொஞ்சம் ஃபார்வர்ட் போக முடிஞ்ச அளவுக்கு ரன்ஸ் டுவர்ட்ஸ் போஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஒருவேளை அங்கே ஸ்பேஸ் உங்களுக்கு இல்லை, க்ரௌடடாக இருந்துச்சுன்னா அந்த டைம் நீங்கள் வந்து வைடில் வந்து ரிசீவ் பண்ணலாம், ஓப்பன் அப் பண்ணலாம் கொஞ்சம். ஏ பால்டா பிலால், பார்த்து மெதுவா. அந்த இடம் வந்தோம்னா இது வரைக்கும் நீங்கள் ஸ்ட்ரைட் அங்கே போகணுன்னா இதுதான் போடுவாங்க. இங்கே வந்து நிற்கிறேன்னு வச்சுக்கோங்க, எப்பவுமே இங்கே உள்ள போடவே மாட்டோம். இருக்குடா பிளேல. ஓன் கோல். அந்த ஷூ போட்டு அங்கெல்லாம் ஓடாதீங்கம்மா, கிரவுண்டுக்குள்ள வா பாப்போம். நீங்கள போட்டு விட்டா நீ போய் ஹோல்ட் பண்ணாங்க. கிருஷ்ணா ஹோல்ட் பண்ணாங்க சொன்னா கேட்கணும். பாரு ரெட் கார்டு. பாலே பிடிச்சிட்டாரு.
பரவாயில்ல பரவாயில்ல நைஸ் ஒன் பரவாயில்ல. நம்ம ஒரே ஒரு மேட்ச் தான் தோற்றுருக்கோம். கூட தோத்துட்டோம்னு சொல்ல முடியாது. அது கூட நான் கோல்னு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். எது? அது கூட நான் கோல்னு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். அது எப்படி போச்சு கோல்? அது முன்னாடி கோல் கிக் ஆயிடுச்சு. இல்லை அது இந்த மேட்ச் இல்லைல்ல. பசல் மேலே தானே அடித்தேன். ஓ ஓகே ஓகே. அதுக்கப்புறம் நானும் ஃபஸ்ட்டு பேசிகிட்டு இருந்தோம், அந்த கார்னரில் அடிச்சிட்டானு. ஓ அந்த கார்னரில் தான் கோல் போச்சா? நைஸ் ஃபினிஷ். இவன் இன்னைக்கு ரொம்ப ஸ்லோ ஆடுறா விக்னேஷ். Hey, ball da Simon. Oi, nice ball da Simon, nice ball. வந்து ஜாஃபரோட பெட் ப்ராஜெக்ட். பாரதி அவன் வந்து ஜாஃபரோட பெட் ப்ராஜெக்ட். இந்த இப்போ கார்னர் எடுக்கிறானே. ஓய் சைமன் நீ விவேக் இல்ல. nice one da, nice one. Oi. Good try. ஐயோ அங்க கிருஷ்ணாக்கு ஒரு பாஸ் போட்டேன் நம்ம. ஐயோ எவ்வளோ ஃப்ரீயாக இருக்கா சூப்பரான பாஸ் நானே நினச்சிக்கிட்டேன். கடைசியில் பார்த்தா எல்லாம் இந்த ஒரு இது நம்மளுக்கு அந்த கிறிஸ்மஸ் சைடில் இன்னும் நல்லா வெளுத்து வாங்குவாங்கன்னு நினைச்சேன். ஒயிட்டு இல்லை ஒரு கீப்பர் லாஸ்ட் மினிட். Good pressure, nothing. Are you ready? Last out. Nothing, they got it. Mid layer.
ஏய் பால்டா ஏய் குட் நைஸ் பால் பாய் நைஸ் பால் லாஸ்ட் அவுட் குட் ஒன் நஃபீஸ். லாஸ்ட் அவுட் பாதி ரெடி இறங்குங்க டைம் இல்லை கரெக்டாக முடிக்கணும். லாஸ்ட் மேட்ச். ஆ இல்லை ஆக்சுவலாக 10 ஆயிடுச்சு நம்ம எக்ஸ்ட்ரா 10 மினிட்ஸ் வாங்கியிருக்கு. ஏய் லாஸ்ட் அவுட்ரா அப்பாடா அவ்வளோதான் ஓவர்